கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் போலீசிடமிருந்து தப்பியோட முயன்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். ரவுடிகளுக்குள் ஏற்பட்ட மோதல் போலீஸ் துப்பாக்கிச் சூடு வரை சென்றது ஏன்? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான ஆனைக்கல் பண்டாப்பூர் அருகே உள்ள மடிவாளம் கிராமத்தை சேர்ந்தவர் சுனில். பிரபல ரவுடியான சுனில் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ரவுடி மனோஜுக்கும் சுனிலுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் மனோஜ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மீது சுனில் தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஜிகினி போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து சுனில் என்பவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுனில் கர்நாடக மாநில எல்லை அத்திப்பள்ளி பகுதிக்கு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அத்திப்பள்ளி காவல் நிலைய ஆய்வாளர் ராகவ் கவுடா தலைமையிலான போலீசார் ரவுடி சுனிலை பிடிக்க வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ரவுடி சுனிலை போலீசார் பிடிக்க முயன்ற போது சுனில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது காவல் ஆய்வாளர் ராகவ் தன்னுடைய கை துப்பாக்கியால் ரவுடி சுனிலை சுட்டதில் சுனிலின் வலது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. இதில் காயமடைந்த சுனிலை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை சிகிச்சைக்காக அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். கர்நாடக மாநில எல்லையான ஆனைக்கல் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ரவுடி லோகேஷ் என்பவரையும் போலீசார் சுட்டு பிடித்தது குறிப்பிடத்தக்கது.